என் பொண்டாட்டி வேண்டா 30,000 ரூபாய் துட்டு வாங்கினேன். தோத்தரேன்னு சொல்லி 3 மாசம் ஆயிடுச்சுனா. என் பொண்டாட்டி பிரசவத்துக்காக சேர்த்து வச்சிருந்த காசுனா இப்ப அது ஹாஸ்பிட்டல் இருக்குது. காசு தேவைப்படுதுன்னு கேட்க வந்தா 1 மாசம் ஆகும் 2 மாசம் ஆகும் பேசுறானுங்க. ஃப்ராடுக்காரன் நாய். காசு குடுறா. காசு கொடுக்க முடியாதா? என்னடா பண்ணுவ? டேய் வச்சுக்கடா வச்சுக்க. நல்லா இரு. வாப்பா. ஏய் நீ போடா. தேவலாத பண்ணிக்கிறீங்க. போங்க. வாங்குறேன். எவ்வளவு தில்லு பத்தியா இருக்கு. நீ வந்து சீன போடு. மணி கிளம்பு. டேய் எல்லாம் கிளம்புங்க. வெடுகுமாரே. என்ன உடுகுமாரு? இப்ப ஹாஸ்பிடல்ல துட்டு கட்ட சொல்லுவான். நான் என்ன பண்ணுவேன்? குமாரே. என்ன கேட்க மாட்டானா? ஓசில பாப்பா. ஹலோ. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லை உங்களுக்கு? ஒரு மெட்டர்னிட்டி வார்டில் வந்து இப்படி தான் கத்துவீங்களா? முதல்ல எங்கே எப்படி பேசணும்னு கற்றுக்குங்க. இங்கே எந்த சத்தமும் வரக்கூடாது. ஓகே? பத்தியா இதுவும் ஒன்னாலும் எல்லாத்துக்கு நாய் மாதிரி கத்திட்டு போறான். சார் வண்டி எப்போ வரும்? இல்லை எத்தனை மணிக்கு? சொல்லியாச்சு. இன்னும் ஒரு 1/2 ஹவரில் வந்துடும். சரி. டேய் வண்டி வந்து இன்னொரு 1 மணி நேரத்தில் கிளம்பிடும். நாளைக்கு காலையில் எப்படியும் ஒரு 8 இல்லை 9 மணிக்கெலாம் அங்கே வந்துடும். டே வந்துருமா? அப்போ நீ வரலையா? அது ஒன்றும் இல்லடா கணேச பாண்டியா. டேய் நாளைக்கு ஃபாரின்லேருந்து 2 கிளைண்ட்ஸ் வராத. அவங்கள பார்த்து முடிச்ச உடனே நான் கிளம்பி வந்துடுவாங்க. சரியா? போனவே சும்மா. என்ன நாளைக்கு லீவ் தானடா? போக வேண்டியதானே? போக வேண்டியதானே? இனி என்ன அங்கே போய் சாவ சொல்கிறியா? ஏன் அங்கே போனால் என்ன நடக்குன்னு தெரியுமா உனக்கு? என்ன நடக்க போகுது? இங்கே மண்டை நசங்கி செத்து கிடக்காரே நாராயண பெருமாள். இவர் ஒரு காலத்தில் எங்கள் திருநெல்வேலி ஜில்லாவிலேயே மிகப்பெரிய மன்மதன். இந்த மன்மதன் விட்ட அம்பில் இவருக்கு சில பல வாரிசுங்க. அதில் முக்கியமான வாரிசு தான் எசக்கி முத்து. ஆனால் எசக்கி முத்தை பொறுத்த வரைக்கும் அவன் மன்மதன் கிடையாது. அவன் ஒரு கொடூரமான ராட்சசன். இந்த ராட்சசனுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை தன்னோட பிறப்பு. தான் ஒரு கூத்தியாளுக்கு பிறந்துட்டோமேங்கிற வருத்தம் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு இருந்துச்சு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான எசக்கி முத்து இது எல்லாத்தையும் சரி செய்ய ஒரு முடிவெடுத்தான். தன்னோட அப்பனுக்கு தான் கொல்லி வைக்கணுங்கிறது தான் அந்த முடிவு. இதனால நாராயண பெருமாளை யாருக்கும் தெரியாம சென்னையில் இருக்கிற எங்க வீட்டில் வச்சு என்னைய பார்த்துக்க சொன்னார். யதார்த்தமா வெளியில போன நாராயண பெருமாள் விபத்துக்குள்ளாக போன ஒரு சிறுமியை காப்பாத்த தான் தலைய பஸ் டயர்கடியில் விட்டு செத்தார். இதோட விளைவா மாலை முரசு பக்கத்துல இதை ஒரு நியூஸா அச்சடிச்சிட்டாங்க. இதை கண்டிப்பா சங்கர பாண்டியனும் பார்த்திருப்பான். இவன் யாருன்னா நாராயண பெருமாள் முறையா தாலி கட்டின சேரம்மாதேவியை சேர்ந்த மாரியம்மாளுக்கு பிறந்த மூத்த மையன் தான் இந்த சங்கர பாண்டியன். இவனும் ஒரு வகையில ராட்சசன் தான். இவனோட பிரச்சனை என்னன்னா வாழ்நாள் முழுக்க தன்னோட வாழாத ஐயா நாராயண பெருமாளுக்காகவும் தான் அம்மையார் மாரியம்மாளோட ஆத்ம சாந்திக்காகவும் தான் உரிமையை நிலநாட்டுறதுக்காகவும் தான் கொல்லி வைப்பேன்னு களக்காட்டுக்கு வந்து நிற்பான். இப்போ எசக்கியும் அவனை எதிர்த்து நிற்பான். களக்காடே கலவர பூமியா மாறும். அங்க போனா உருடுறதுல ஒரு தலை உன் தலையாவும் இருக்கும். அதானே? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த வண்டி சங்கர் வண்டியை தானே எடுத்துன்னு வர சொன்னேன். ஏன் வண்டிக்கு என்னண்ணா? ஆவடி போகிறதுக்குள்ளேயே 5 இடத்துல நின்றோம். இதில் திருநெல்வேலி வரைக்கும்
ம் நான் வண்டி சர்வீஸ் பண்ணி பக்கா கண்டிஷனில் இருக்குதுண்ணா. குமாரே, என்ன தான் பொண்ணுக்கு தள்ள என்ன தைச்சாலும் முடி வளராது. என்ன புரிஞ்சா? நான் என்ன உனக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துக்கு போகணும், அவள் தானே. அதை உண்ணா நான் பார்த்துக்கிறேன். பாடுறா இதா. ம் ஆ ஏற்று ஏற்று. அவனா பார்த்து. சரி, கூட யார் போகிறது? இல்லை, யாரும் போகல. யாரும் போகலையா? இல்லை, போகல. அப்போ டீசலுக்கு ஒரு 5000 கொடு. சரி. இந்த குமாரே, பார்த்து போ, ஜாகிரதை. வரேண்ணா. வாங்கிக்க. சரி, வரேண்ணா. ஏயா யாசிக்கி, நம்ம மாரியம்மா சித்திட்ட சொல்லிட்டியா? ம், சொல்லிட்டேங்க்கா. காலையில் பாடி ஒரு 9-10 மணிக்கு வந்தாலும் ஒரு 2 மணிக்கு எடுத்தால் சரியாக இருக்கும்ல? மாமா, தடப்படலாம் எல்லாம் பண்ணுறோம். சும்மா வந்த மணிக்கு தூக்கிட்டா எப்படி? அப்பா வயசாகி தானே செத்துருக்காவோ, இதுவும் கல்யாணம் சாவுதான். அது சரிம்மா, அவட அப்பா சும்மா இருந்துச்சு, அவளை ஆக்சிடெண்ட்டில் செத்துருக்காவோ. ஆ, எல்லாரும் மாதிரியும் நம்மளை குளிப்பாட்டு கிளிப்பாட்டு சாங்கி ஜம்மன்னாலும் பரவாயில்ல. ஏக்கா, அதான் காலைல 10 மணிக்கெலாம் வந்துடுதுல்ல, 4 மணி நேரம் இருக்குக்கா. எல்லாம் தடபுடலாம் பண்ணிடலாம். யாசிக்கி, ம். தாத்தா, என் ஃபோன் வந்துச்சு, அது ஃபோனை கொஞ்சம் கொடுக்க சொல்லு. அம்மா அம்மா இந்தா. பின்னாத்துக்கு அழுகுது. ஏன் அழுகுதுன்னு உனக்கு தெரியாதா? ஐயா, அது அழுகுறதுக்குன்னு நான் சொல்ல, குழந்தைக்கு ஏதாவது ஆகிட போகுது. சும்மா விசுக்கு நல்லதுக்குன்னு. தாத்தா, திருநெல்வேலி வரையும் போகிறேன், நாளைக்கு வந்துடுவேன். இந்த இதை வச்சுக்க, கூட வந்து நல்லா பார்த்துக்கண்ணா. எனக்கு என்ன தெரியும்னு ஒத்தையில் விட்டுன்னு போகிறேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? சண்முகன்ட்ட துட்டு கேட்டேன். அவர் தான் சவாரி வேணா இருக்குது, போயிட்டு வான்னு சொன்னார். எனக்கும் வேறு வழி தெரில, அதான் ஒத்துக்கிட்டேன். ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்க. ஒன்றும் ஆகாதம்மா, பயப்படாது. ஏய், போயிட்டு வரேன். பயப்படாமல் இருமா, இப்போதாம்மா தைரியமாக இருக்கணும். நாடகம் தன்னிலே காண கிடைக்காத காட்சி, அவர் கற்பனையே வெறும் மாற்றி, அதை கண்டிருப்பார் இங்கு சாட்சி. உலக மகா உன்னத கலைஞன்.
வணக்கம் தலைவர. கடைக்கோடி கன்னியாகுமரி வரைக்கும் போகணும். ஆமாம், நீங்கள் எங்கே போறீங்க? திருநெல்வேலி. ரொம்ப நல்லதாக போச்சு. என்ன இந்த வண்ணாரப்பேட்டை ரோட்டோரமாக இறக்கி விட்டுறீங்களா? இல்லைண்ணா, வண்டியில் பாடிக்குது, அப்படிலாம் ஏற்றின்னு போக முடியாது. செத்த மனுஷன் தானப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைண்ணா, வேலைக்கு ஆகுது, வேறு வண்டியாக போயிரு. யார் பாது வண்டியை உள்ளார கொண்டு வர்றது? தண்ணி வண்டி தண்ணி வண்டி தண்ணி வண்டியா? அப்படியே உள்ளார கலக்கலை கொண்டு போயா. சரிங்க சரிங்க பெரிய மேல ஏங்க தோற லைன்ல இருக்கா? சொல்லுதுரா. மாமா, நான் வண்ணாரப்பேட்டை தேரலங்கிறதுக்கு சொல்லிட்டேன். சொல்லியா? திருத்தந்தி ஆஃபீஸில் தான் இருக்கேன். இருந்துச்சு, எத்தனை மணிக்கு போடுறது? ஒரு 2 மணிக்கு போட்டுரு. சரி மாமா. மனச்சாட்சியே இல்லாத மனுஷனுவலா இருக்கானோ பாத்தியலா? ஏன் தலைவர, உங்க மனசு கேட்காம தானே வந்தியே? வண்டியை அங்கே நிப்பாட்டிட்டு என்ன வந்து கூட்டு வந்திய பத்தியலா? உங்களுக்கு பெரிய மனசு பார்த்துக்கங்க. கொஞ்சம் வண்டியை தள்ளி விடா. உங்க வண்டியை நிறுத்துனா வண்டி நின்றும்னு தெரிஞ்சும் மெனக்கட்டு வந்து என்ன கூட்டி வந்த பத்தியலா? இனி வண்டி எங்கேயும் நிற்கோ அங்கெங்க நான் தான் தள்ளி விடுவேன். சரியா? சரி, நான் தான் தள்ளி விடுவேன். இப்ப பாருங்க. ரைட் ரைட், சட்டு கூட்டு ஊரை போய் பிடிப்போம். எடுங்க.